பாய்ஸ் காலேஜ்ல கூட இவ்வளோ சத்தத்தை நான் கேட்டதில்ல. கேர்ள்ஸ் காலேஜ்ல பயங்கரமா பின்னுருக்கேன். எனக்கா இன்னொரு வாட்டி தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய பேச விரும்புகிறேன், ஏன்னா எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பீயிங் அ பார்ட் ஆஃப் இட், ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் இட். ஸோ இந்த 22வது சாலை பாதுகாப்பு வார விழாவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மோரோவர் நிறைய இப்போ இருக்கிற ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. தினமும் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் அட்வைஸாக இல்லை, எல்லாருக்குமே ஸ்பீடாக போகணுன்றது ரொம்பவே பிடிக்கும். பட் நம்ம ஜாலியை மட்டும் பார்க்காம நம்ம பண்ணுற சின்ன தப்புகளால் மற்றவங்க பெரிய பாதிப்பு அடைகிறாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் டே சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டது இல்லை. இட்ஸ் அ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஐம் ரியலி ஃபீல் ரெஸ்பெக்டட். ரொம்ப என்ன சொல்கிறது, என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி பெரியவர்களுக்கு. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல். அண்ட் ஐ ரியலி லவ் இட். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதரின்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் கோச்சிங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் எப்போவுமே. நான் எனக்கு வயசானாலும் சரி, உங்களுக்கு வயசானாலும் சரி, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். டி நகர் டிராஃபிக் எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும். டி நகர் டிராஃபிக் டைம், பீக் டைம், 4 ஜங்ஷன் ஒன்றா சேர்ற இடம். எல்லாரும் ஹார்ன் அடிப்பாங்க, சிக்னல் வெயிட் பண்ணுவாங்க. அந்த சத்தம் எவ்வளோ சத்தம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை விட 10 மடங்கு சத்தம் இங்கேருந்து வருது. இங்கே தான் நம்ம சாலை பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணணும் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போது. அது சத்தம் இல்லை, சந்தோஷம்னு என் உள் மனசுக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்க எல்லார் மனசுக்கும் தெரியும். அதே சந்தோஷம் தான் இங்கேயே இருக்கு. ரொம்ப நன்றி. அதாவது பயந்துட்டேன் நான். இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டவங்க பெரிய அதிகாரிகள்லாம் இருப்பாங்கன்னு தெரியும். நான் சரியா எட்டு போடல. லைசன்ஸ் வாங்கும் போது ஏதாவது போட்டு காட்ட சொல்றோம் என்னன்னு தெரியல, பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு நிறைய பேசணும், உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு தான் வந்தேன். நம்ம தோழர் நிறைய விஷயத்த போட்டு என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஓப்பன் பண்ணணும்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னடா இப்பெல்லாம் நம்மளுடைய மைண்ட் வேலை செய்யாதா, அந்த 10 நிமிஷத்துல வேலை செய்யும் போல இருக்குன்ற ஒரு பயம் வந்துருச்சு. நானும் சைக்காலஜியில் படிச்சிருக்கேன் சார், புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. ரொம்ப அருமையான ஒரு ஃபங்க்ஷன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பசங்க காலேஜ், அதாவது பாய்ஸ் காலேஜில் போய் நம்ம ஏன் இந்த ஃபங்க்ஷனை வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன் நான். பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு பொறுமை அதிகம், அது உண்மையான ஒரு விஷயம். பசங்க கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சேன்னா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நான் எந்த காலேஜ்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், லோயலா கல்லூரி. அவங்களை பற்றி உங்களுக்குலாம் தெரியும். நானும் அந்த குட்டையில் ஊர்ன மட்டை. ஸோ உங்களுக்கு சொன்னால் அது நிச்சயமாக பாய்ஸுக்கு பொறுமை இல்லை, உங்களுக்கு பொறுமை இருக்கு. பாய்ஸுக்கு எப்போ பொறுமை வரும், கேர்ள்ஸ் பேசும்போது வேறு வழியே இல்லை, பொறுமையாக கேட்க முடியும். தாயை சொல்லுவோம் அப்படின்னு பொறுமையாக
எனக்கு அந்த அனுபவம் இப்போ நடந்துட்டு இருக்கு. வேற அங்கெல்லாம் நம்ம பருப்பு வேகாது. அதனால நீங்கள் பொறுமையாக சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோங்கிறதுனால தான் செல்லம்மாள் காலேஜில் இருக்கிற கேர்ள்ஸை இன்னும் பொறுமைசாலிங்க, திறமைசாலிங்க. அதுக்காக தான் இங்கே வந்து பேசுகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆர்வலத்தோட பேசும்போது. அது மட்டும் இல்லை, பெண்கள் மிகப்பெரிய சக்தி. அதை நான் தேவையில்லாமல் வீணடிக்கணும்னு நினைக்கல. இது எந்த படத்து டயலாக் தெரியுமா உங்களுக்கு? அது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான விஷயமும் அந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம் உங்ககிட்ட இருக்கு, சக்தி இருக்கு. அது நீங்க உணரணும். அந்த சக்தியை திடீர்னு எமோஷனலாக பேசுறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை தான் பேசுறேன். அதுல இன்னொரு டயலாக் கூட இருக்கு. பொண்ணுங்களுக்கு, நகரத்து பொண்ணுங்களுக்கு முடிய ஒதுக்கியே காலம் போச்சுன்னு ஒரு டயலாக் இருக்கு. நம்ம வம்சிகா தெரியும். அப்படிலாம் சொல்லி கூட இன்னும் தெரிஞ்சல அவங்க. நல்ல ஒரு நிகழ்ச்சி இது, நல்ல ஒரு நேரம் இது. உங்க எல்லாரும் கூடயும் இந்த அருமையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சாலை விதிகளை மீறதுன்ற மாதிரியான ஒரு குற்றம் வந்து வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம உயிரை வந்து நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். நம்ம வேற யாரும் கேட்க போறது இல்லை. நம்ம உயிரை வந்து நம்ம வந்து பணிய வைக்கிறோமோ என்ன பண்றோமோ அது நம்ம இஷ்டம். ஆனா நம்மளால இன்னொருத்தருக்கு சேதம் விளைவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அதை தவிர்க்கிறது உண்மையாவே நல்லது. இது நான் உங்களுக்காகவும் பேசுறேன், மீடியாக்காகவும் பேசுறேன், இந்த விஷயங்கள் ரீச் ஆகவும் பேசுறேன். ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு வீட்டுக்குள்ள சொல்லித்தர விஷயங்கள் நிறைய இருக்கும். ஏபிசிடி ஆனா எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு வெளியே சொல்லித்தர முதல் விஷயம், முதல்ல ரைட்ல பாரு, ஆன்கமிங் வெஹிக்கிள்ஸ் பாரு, லெஃப்ட்ல பாரு, எதுவும் வரலையா அப்புறம் ரோடு கிராஸ் பண்ணு. அதுதான் முதல்ல சொல்லித்தர விஷயம் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு. எங்க அம்மா எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க முதல்ல, வீட்டுக்கு வெளியே சொல்லி கொடுத்த முதல் விஷயம். அதுக்கப்புறம் தான் எப்படி கடைக்கு போகிறது, எப்படி காய்கறி வாங்குறது, அதுக்கப்புறம் என்னத்த எவ்வளோ காசு கொடுக்குறது, மிச்சம் எவ்வளோ வாங்குறது, கேல்குலேஷன் எல்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல சாலை விதிகள் தான் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரப்படுற முதல் விஷயம். அது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம அதுதான் சொல்லிக் கொடுக்கணும். ஃப்யூச்சரில் நீங்களும் அதுதான் மைண்டில் வச்சுக்கணும். நானும் அதுதான் வச்சுப்பேன் நிச்சயமாக. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சார் மாதிரி ஆளுங்கள்லாம், லிங்கம் சார் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ், ரோட்ஸில் வந்து போர்ட்ஸ் இருக்கும். என்னன்னா மரமண்டைக்கு தான் ஹெல்மெட் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு. ஹெல்மெட்டு வந்து மரமண்டைக்கு தான் தேவையில்லை, மனித மண்டைக்கு உண்மையாகவே தேவை. நீங்கள் மரமண்டையாக இருந்தால் போட்டுக்காதீங்கன்ற ஒரு அர்த்தத்தில் இருந்துச்சு. ரொம்ப அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இப்போல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ரேடியோவும் சரி, சாருக்கும் சரி, எல்லாருக்கும் வந்து நான் ஒரு உறுதுணையாக இருப்பேனான்னு தெரியல, ஒரு சின்ன உதவியாக நிச்சயமாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.